அனைவருக்கும் வணக்கம். மேக்ஸில் நான் ஷார்ட்கட்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக போடணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம்னாலும் படிங்க. ஸோ ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் டாபிக் நமக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம சம்மை வந்து ஷார்ட்கட்லலாம் போட முடியும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க. தனி வட்டி கூட்டு வட்டி சொல்லுவோம் இல்லையா? அதில் ஒரு பர்சன்டேஜ் இப்போ பாருங்களேன், 2 வருஷத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி, இந்த வட்டிலாம் சொல்லுவான். நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷியோவை தூக்கி அப்ளை பண்ணி தான் ஷார்ட்கட்னு இப்போ சொல்லுவோம். ஓகேங்களா? பர்சன்டேஜ் படிப்பீங்க, அதுலேயும் ரேஷியோ தான் ஷார்ட்கட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிப்பீங்க, அதுலேயும் ரேஷியோ தான் ஷார்ட்கட்டு. அப்போ மேக்ஸு ரன் ஆகிறது ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரேஷியோவால் மட்டும்தானே தவிர வேறு எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாதுப்பா. இதான்ப்பா உண்மை. ஓகேங்களா? அப்போ அப்படிப்பட்ட ரேஷியோ ப்ரொப்போர்ஷனை நம்ம நல்லா கற்றுக்கிட்டா தான் உங்களை கொஷின் எப்படி கேட்டாலும் நமக்கு ஏதோ ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான டாபிக் அந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் மெட்டீரியல் இப்போ என்ன சால்வ் பண்ணுறோமோ அதை நம்ம அமுச்சிருவோம். அதை நீங்கள் எடுத்து சாஃப்ட் காப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே, கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். ஓகே, இப்போ பாருங்கள், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து அந்த நேம் தான் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்களேன், என்னப்பா ரேஷியோனா என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் 3:4 14 எழுதுகிறேன் பாருங்கள். 3:4 அப்படின்றது என்னப்பா, ரேஷியோ தானே. எப்படி ஒரு விஷயத்தை ரேஷியோன்னு சொல்கிறேன். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் ஒரு நம்பர் எழுதுகிறேன் 36:14 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது ரேஷியோவான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நோ. ஏன் நோ? வெரி சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் ரேஷியோ. இப்போது 3யும் 4 இருக்குது அப்படின்னா அது இந்த ரேஷியோ வந்து 3/4 இப்படின்னு எழுதலாம். அதாவது இந்த டாட் அப்படின்னா அதோட மீனிங் கிட்டத்தட்ட டிவைட் பை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இதுக்கப்புறம் என்னால் அடிக்கவே முடியாது. 3/4 என்னால் அடிக்கவே முடியாது. அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வந்து 36 இருக்குது, இந்த பக்கம் 14 இருக்குது. என்னால் அடிக்க முடியுமே. இதை 18 36ன்னு அடிப்பேன், இதை 7 14ன்னு அடிப்பேன். அப்போ இதுதான் ரேஷியோவை தவிர 36 14 என்னோடய ரேஷியோ கிடையாது. புரியுதாப்பா? இவ்வளோ தான்ப்பா ரேஷியோ. சரி, அப்போ ப்ரொப்போர்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3/4ன்றது ஒரு ரேஷியோன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இது ஏ, இது பின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு ஃபார்மேட் அதே மாதிரி ஒரு செட்டு, மேபி ஒரு பிசியாக கூட இருக்கலாம், இல்லை சிடியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அது நமக்கு தெரியாது. 2 ரேஷியோவை எடுத்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரொப்போர்ஷன். அதாவது ப்ரொப்போர்ஷன் சிம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டபுள் சிம்பிள் வைப்பாங்கப்பா. அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா a/b = c/d இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? இல்லைனா a/b = b/c நமக்கு எப்படினாலும் எழுதிட்டு போங்க. எனக்கு தேவை 2 ரேஷியோவை எடுத்து ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இவருக்கு பேர் தான் ப்ரொப்போர்ஷன். இந்த மாதிரி ஈக்குவல்ட்டு போட்டு எழுதுகிறோம் பார்த்தீங்களா 2 ரேஷியோவை, இவங்களுக்கு பேர் தான்ப்பா ப்ரொப்போர்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு சம் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறான் அப்படின்னா சிம்பிளாக எடுத்துக்கோங்க. a/b 2:3ன்ற ரேஷியோவில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ b/c ஓகேங்களா? b/c 4:5ன்ற ரேஷியோவில் இருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ABC அப்படின்னு கொஷின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். AB 2:3, BC 4:5. அப்போ ஏபிசியோட ரேஷியோ என்னப்பான்னு கேட்குறான் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், 2 இடத்துலையும் பொதுவாக இருக்கிறது யாருன்னு பாருங்கள். யார் தான்ப்பா காமனாக இருக்கிறது? எனக்கு பி தான்ப்பா. இங்கேயும் பி, இங்கேயும் பி தான்ப்பா இருக்காங்க. கரெக்டாப்பா? இப்போ பாருங்கள், இங்கே பிக்கு 3ன்ற பார்ட் இருக்குது, இங்கே பிக்கு எவ்வளோப்பா 4ன்ற பார்ட் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த 4ம் 3ம் ஒன்றா வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்த ஃபுல்லாக 3ஆல் பெருக்கணும், இந்த இடத்த ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும், இன்ட்டு 4 பண்ணணும். ஏன் அப்படி பண்ணணும்? நான் எல்சிஎம் எடுக்கிறேன்னு அர்த்தம். கரெக்டாப்பா? சரி, ஓகே. இப்போ இதை நம்ம பெருக்க என்ன கிடைக்கும், 4 2 8 4 3 12, இங்கே 4 3 12 I 3 15. அப்போ பிக்கு 12 12ன்ற பார்ட்டு கிடச்சிரும். இப்போ நீங்கள் பெருக்கி எழுதுனீங்க அப்படின்னா 4 2 8 4 3 12, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 3 12 I 3 15. அப்போ A/B/C யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:12:15 அப்படின்னு சொல்லுவோம். 8:12:15 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, இதை தவிர்த்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றுத்துக்கு எல்சிஎம் எடுத்து தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்களேன். இது வந்து எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை வெரைட்டி ஆஃப் நம்பர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஏபிசி அவ்வளோதான்ப்பா, இருக்கிறதே மொத்தம் 3 வெரைட்டி தான். கரெக்டாக? இதில் ஏபியும் என்ன ரேஷியோவில் இருக்காங்க, 2:3ன்ற ரேஷியோவில் இருக்காங்க. அடுத்து பிசி எந்த ரேஷியோவில் இருக்காங்க, 4:5ன்ற ரேஷியோவில் இருக்காங்க. ஓகேங்களா?
சரிப்பா இந்த இடத்துல 2 கேப்பு கிடைக்க நான் என்னத்தை ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்புக்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்காரோ அவரை தூக்கி எழுதிக்கோங்க. இந்த கேப்புக்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்காரோ அவரை தூக்கி எழுதிக்கோங்க. இது நான் சொல்கிறது உங்களை 10 ரேஷியோ கேட்டால் கூட இதான் மெத்தடு, ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பெருக்கி எழுதுங்களேன். ஸோ 4 2 8, 4 3 12, I 3 15. ரேஷியோ என்னப்பா 8:12:15. இப்போ மேலே கிடச்ச அதே ரேஷியோ இங்கேயும் வந்துச்சா? இவ்வளோ தான்ப்பா ரேஷியோ ப்ரொப்போர்ஷன். சார் ரேஷியோனாலே நீங்கள் இப்படி தான் போட போகிறீங்க, ஓகேங்களா? ஓகே சரி, எனக்கு 3 நம்பர் கொடுத்தா ஓகே. இதை விட பெருசாக கொடுத்தா நான் எப்படி போடுறது? இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சொல்கிற நம்பர் எழுதிக்கோங்க. இப்போது A:B அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:4, B:C அப்படின்றது 3:5ன்னு வச்சுக்கோங்க. C:D அப்படின்றது 1:4, ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமாக நம்ம எடுக்கிறோம். இப்போ இருக்கிற எத்தனை வெரைட்டி இருக்காங்க? மொத்தம் 4 வெரைட்டி. அதாவது அப்போ ABCDன்னு மொத்தம் 4 வெரைட்டி இருக்காங்க. ஏவும் பியும் எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 3:4. பியும் சியும் எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 3:5. சியும் டியும் எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 1:4. கரெக்டாப்பா? இந்த இடத்துல சினா 1, டினா 4 இப்படி எழுதிட்டோம். நம்மளை கேட்கறது என்ன சொல்கிறான்? மொத்தமாக என்ன ரேஷியோவில் இருப்பாங்க அதை சொல்லுங்கன்ட்டான், ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு கேப் இருக்கா? கேப் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்காரா? அதே மாதிரி இங்கே ஒரு கேப் இருக்காப்பா, இங்கே ஒரு கேப்பு, இங்கே ஒரு கேப்பு. அந்த கேப்பில் போய் என்ன எழுத சொன்னேன்? இதுக்கு ப்ரீவியஸாக என்ன நம்பர் இருக்காரோ அவர் தூக்கி அப்படியே எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? இங்கே 5 இருக்குது, அந்த 5 தூக்கி அப்படியே எழுதிக்கோங்க. இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். இங்கே என்னப்பா 3ன்றது எழுத போகிறோம். இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணி எழுதி பாருங்களேன். இந்த ஏக்கு நேராக இருக்கிறது எவ்வளோ? 9. இங்கே எவ்வளோப்பா? 12. இங்கே எவ்வளோப்பா? 5 20. இங்கே எவ்வளோப்பா? ஸோ 4 5 20, 20 × 4 80, ஓகேங்களா? அப்போ இந்த ரேஷியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 19:12:20:8. இது இதுக்கப்புறம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஆட் நம்பர் இருக்குது, இங்கெல்லாம் ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ நம்மளால் கேன்சல் பண்ண முடியல. ஒருவேளை கேன்சல் பண்ண முடியதாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கோங்க, அதனால் தப்பு கிடையாது, ஓகேங்களா? இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அந்த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் A:B:C:D ரேஷியோவை நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இவ்வளோ தான்ப்பா ரேஷியோ ப்ரொப்போர்ஷன். இந்த பேசிக் கான்செப்ட் எப்படி நம்ம ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம், ரேஷியோவை எப்படி ஈக்குவலைஸ் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதை தவிர்த்து எனக்கு என்ன தேவை? ஒரு பேசிக் தெரிஞ்சால் தான் என்னால் சம் சால்வ் பண்ண முடியும். வேறு என்ன பேசிக் எனக்கு தேவைன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ABC இந்த மாதிரி ஒரு 3 வேல்யூவை கொடுத்தோம் அவன் ரேஷியோவாக அமைக்கலாம். இல்லை 4 வேல்யூ என்ன பண்ணலாம்? ABCD, ஓகேங்களா? இப்படி கொடுத்தோம் அவன் ப்ரொப்போர்ஷன் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 மட்டும் வச்சு ஃபார்ம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி கிடைக்கும்? A/B B/C. இப்போ இது எனக்கு ப்ரொப்போர்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆப்வியஸாக நமக்கு தேவை என்ன வரணும்? 2 ரேஷியோவை ஈக்குவல் பண்ணியிருக்கணும், இல்லைனா இந்த சிம்பிள் வச்சு கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் அவருக்கு பேர் ப்ரொப்போர்ஷன், ஓகேங்களா? சரி, இதை ஏன் நான் தேவையில்லாமல் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேரெக்டாக ஒரு கொஷின் இருக்கும். என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, தேர்டு ப்ரொப்போர்ஷன் என்னப்பா அப்படின்னு கேட்பான், இல்லைனா மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு கேட்பான். நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தீங்கன்னா வெரி டேரக்ட் கொஷின்ஸ், இந்த மார்க்கு கண்டிப்பாக விட்டுறாதீங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். AC B² கிடைக்குமா? கிடைக்கும் இல்லையா? இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இல்லை ஏன்றது ஃபஸ்ட்டுப்பா, மீன் என்னப்பா ஆவரேஜ் தானே. அப்போ இந்த Bன்றது தான் மீன், நடுவில் இருக்கிறவர்னு அர்த்தம். Cன்றது தேர்டு, ஓகேங்களா? Cன்றது யார்? அவர் தான் தேர்டு ப்ரொப்போர்ஷன். இப்போது எனக்கு மீன் ப்ரொப்போர்ஷன் கேட்டேன் அப்படின்னா B √AC எழுதிக்கலாம், கரெக்டாக? அதுக்கப்புறம் ஒருவேளை தேர்ட் ப்ரொப்போர்ஷன் தேவை அப்படின்னா சியை மட்டும் வச்சுக்கிட்டு A/B² எழுதிக்கோங்க, கரெக்டாக? இவ்வளோதான்ப்பா. இது டேரக்ட் கொஷின், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க அதை. ஓகே, இல்லை எனக்கு ஒருவேளை 4 கொடுத்துட்டா நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B C/D, அதாவது 2 ரேஷியோவை நான் ஈக்குவலைஸ் பண்ணியிருந்தா தட் இஸ் ப்ரொப்போர்ஷன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ பெருக்கி பாருங்களேன். அப்போ AD BCன்னு கிடைக்கும், கரெக்டாக? ஒருவேளை உங்களுக்கு 4th ப்ரொப்போர்ஷன், அதாவது Dனா 4த்துப்பா, Dனா 4th ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவான். ஏனா ஃபஸ்ட்டு, Bனா செகண்ட் இல்லைனா மீன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. Cனா தேர்ட் ப்ரொப்போர்ஷன், Dனா 4th ப்ரொப்போர்ஷன், ஓகேங்களா? 4th தேவை அப்படின்னா அப்போ Dயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு BC/Aன்னு கொண்டு வந்துடலாமா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதை தாண்டி எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமா கேட்டிங்கன்னா எஸ், 1-2 விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு சம் வந்து எழுதுகிறேன்ப்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேனே. 3 times of A = 4 times of B = 5 times of C, ஓகேங்களா? இப்போ கொஷின் கேட்குறாங்க,
சரி, இதுக்கு வந்து A:B ரேஷியோ என்னப்பான்னு கேட்குறேன். A:B ரேஷியோ என்னப்பான்னு கொஷின் கேட்குறேன். இப்போ நான் ஷார்ட்கட்டு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக தூக்கி எழுதுங்கப்பா. ஏ அப்படின்றது இந்த ஏவை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிங்கன்னா அதான் ஏ ரேஷியோன்னு சொல்கிறேன். பிக்கு பியை மட்டும் விட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிங்கன்னா அதான் பி ரேஷியோன்னு சொல்கிறேன். சிக்கு சியை மட்டும் விட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிங்கன்னா அதான் சி ரேஷியோன்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? அப்போ 20:15:12 அப்படின்றது கிடைக்கும். இது ஏபிசியோட ரேஷியோ. ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் இதை அடிக்க முடியாது. சரி, இதை ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த மெத்தடை அப்ளை பண்ணுறேங்க. ஜஸ்ட்டு அந்த ஒரு நம்பரை விட்டுட்டு, இப்போ ஏன்னா ஏவை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிக்கோங்க. பின்னா பி இருக்கிற நம்பரை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிக்கோங்க. சின்னா சியை விட்டுட்டு ஏவும் பியும் பெருக்கி எழுத போகிறோம். அவ்வளோதான்ப்பா. சரி, இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஈக்குவல் தானேப்பா சொல்லியிருக்கான். அப்போ 3A = 4B = 5C = K. தட் இஸ் கான்ஸ்டன்ட். கேனா கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவான். இப்போ எல்லாமே ஈக்குவல் தானே. அப்போ 3A = Kன்னு எழுத முடியுமா? முடியும். 4B = Kன்னு எழுத முடியுமா? முடியும். 5C = Kன்னு எழுத முடியுமா? முடியும். இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூன்றது என்னப்பா? K/3. பியோட வேல்யூ என்னப்பா? ஸோ K/4. சியோட வேல்யூ என்னப்பா? K/5. ஓகேங்களா? இப்போ ஒரு ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அதாவது A:B:C பார்த்தீங்கன்னா K/3, K/4, K/5. ஓகேங்களா? K எல்லாத்துலேயும் காமனாக தானேப்பா இருக்காரு, அடிச்சிடலாம் இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும்? 1/3, 1/4, 1/5. இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி வந்து நிற்குது அப்படின்னா, சம்டைம்ஸ் அவன் எப்படி திரும்ப உங்களுக்கு ரேஷியோ கொடுப்பான்? A:B:C 1/3, 1/4, 1/5 ரேஷியோவில் இருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி அப்படின்னு கேட்பான். அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஏன்னா டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணிட்டோன்னா மேலே இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 20, 23, 60 தான் எல்சிஎம். ஓகேங்களா? எல்சிஎம் HCF நம்ம தனியாக ஒரு கிளாஸே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே 60 ஆக்கணும்னா இங்கே எதால் மல்டிபிள் பண்ணணும்? மேலேயும் கீழையும் 20ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோவில்ப்பா 20. இங்கே பாருங்கள் 4 இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேலேயும் கீழையும் 15ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ அடுத்து யாருப்பா? 15. மூணாவது பாருங்கள், அப்போ மேலேயும் கீழையும் 12ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 60 வரும். அப்போ இந்த இடத்துல 12. அப்போது A:B:C அப்படின்றது 20:15:12 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருந்தான் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஏன்னா ஏவை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ரெண்டுத்தையும் பெருக்கி எழுத போகிறீங்க. ஸோ அதே மாதிரி பிக்கும் அதே மாதிரி சிக்கும் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு மேலே என்ன வருதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா கீழே எல்லாத்துலேயும் 60 தான் இருக்கும். அது அப்படியே கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது A:B:Cயோட ரேஷியோனா 20:15:12 அப்படின்றது மிக சரியான ஆன்சர் இந்த இடத்துல. ஓகே, இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ப்பா, A:B அப்படின்றது 2:3ன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போது A/Bன்னு இதை எழுதிக்கலாமா? எப்படினாலும் எழுதலாம் இல்லையா? இதை வந்து A/Bன்னு எழுதலாம், இல்லைனா A:Bன்னு எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஏன்னா 2, பின்னா 3ன்னு எடுக்கிறேன். அது கரெக்டானு பார்த்தீங்கன்னா ஏஸ் கரெக்டு. ஏன்னா இங்கே இடத்துல 2xன்னு எழுத போகிறேன், இங்கே 3xன்னு எழுத போகிறேன். எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு அப்படியே ஏன்னா 2, பின்னா 3ன்ற ஃபார்மேட்டில் தான் இருக்க போகிறாரு. கரெக்டாக? அப்போது இதை கொண்டு போய்ட்டு அவன் கொடுத்துருக்கிறதுல அப்ளை பண்ணுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கேட்டிருக்கான். இது SSC எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஆனால் TNPSசியில் இந்த மாதிரி அசால்ட்டாக குரூப் 1லேயே கொஷின் வரும்ப்பா. ஓகேங்களா? இந்த கொஷினை விட்டு வந்துடாதுங்க. அப்போது 5 டைம்ஸ் ஆஃப் ஏன்றது என்னது? 2. அப்போது 5 × 2 10ன்னு எழுதிக்கலாமா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதும்போது தெளிவாக எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக போடுவீங்க. அப்போ 2 × B எவ்வளோப்பா? 2 × 3 எவ்வளோப்பா? 6 வருமா? ஓகே, டிவைட் பை என்னப்பா வரும்? ஸோ அதே 5 × 2 10 மைனஸ் 2 6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10 10 + 6 16/4. அகெயின் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8 எவ்வளோப்பா வர போகிறது? சாரி, 4 டைம்ஸ் அடிக்கலாம் இல்லையா? அப்போ 4/1 அப்படின்றது வரும். ஸோ இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்றது 4:1 தான். ஓகேங்களா? அப்போது 4:1. சரி, கீழே எதுவுமே இல்லையா? நான் 4 டைம்ஸ் அடிச்சுட்டு 4 அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நோ. அவன் என்ன கேட்டிருக்கான்? எந்த விகிதத்திற்குன்னு சொல்லியிருக்கான். கீழே எதுவுமே இல்லைனா 1 இருக்குதா அர்த்தம். அப்போ 4:1ன்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? இது TNPSC குரூப் 1ல் பல வாட்டி குரூப் 1லேயே டேரெக்டாக கொஷின் கேட்டிருக்கான். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். கொஞ்சம் வாட் இஸ் த மீன் ப்ரொபோஷனல்? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்ன சொன்னேன்? மீன்றது என்னப்பா? B² which is equal to CA. ஓகேங்களா? வாட் இஸ் த மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் AB? ஓகேங்களா? அப்போ பாருங்களேன், இப்போ நான் இதை வந்து 2 நம்பர் கொடுத்த உடனே
மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்கான் அப்படின்னா அப்போ அந்த நம்பர் வந்து 3 நம்பராக இருந்திருக்கும். மீன்ன்றது பி நீங்களாக எடுத்துக்கணும். எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மீன்ன்றது பி, நடுவில் கேட்குறான்னா கொடுக்கப்பட்ட ரிமைனிங் நம்பர் ஏசின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகேப்பா. அப்போ இவர் ஏன்னா இவர் சி, ஏன்னா அப்போ தான் நடுவில் இருக்க பின்ற நம்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே என்ன கேட்குறான்? தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு த 0.4 அண்ட் 2.4 அப்படின்னு கேட்குறான். அப்போ இவர் யாராக இருப்பார்? தேர்டுன்னா சி கேட்குறான்னு அர்த்தம். 2 நம்பர் கொடுத்து தேர்டு கேட்குறான்னா சி, அப்போ இவர் ஏ, இது பி. ஓகேங்களா? இவருக்கும் அதே ஃபார்முலா தான். 3 பேர் இருக்காங்கன்னா b² which is equal to CA தான். நம்மளை கேட்குறது மீன் ப்ரொபோர்ஷனல். அப்போ ஃபஸ்ட்டு கேஸுக்கு நம்ம போய் கண்டுபிடிக்கலாம். அதாவது அந்த 4.8ம் 10.8ம் இருக்காங்க இல்லையா, அதுக்கு போயிட்டு மீன் ப்ரொபோர்ஷனல் தட் இஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? யார் கண்டுபிடிக்க போகிறோம்? பி. இப்போ பி பாருங்கள், இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடுமாப்பா. அப்போ சி இன்ட்டு ஏன்னு உள்ளே இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டு. உள்ளே யாருப்பா இருக்காங்க? 4.8. ஓகேங்களா? இன்ட்டு 10.8ன்னு இருக்கார். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ பாருங்களேன், உள்ளே வந்து 2 டிஜிட் இருக்கார் அப்படின்னா வெளியில் இருக்கும்போது 1 டிஜிட்டாக வெளில எடுப்போம். அதாவது இப்போ பாருங்களேன், நம்ம 100ன்னு இருக்கார் அப்படின்னா 2 இருந்தால் ஒருத்தர் வெளில எடுப்போம். அதே மாதிரி தான் இங்கே 2 புள்ளி இருந்துச்சுன்னா 1 புள்ளி வெளில வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணி குழப்பிக்க வேணாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. இதை என்னப்பா பண்ணலாம்? 16 × 3 48ன்னு எழுதலாமா? இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா ஸோ 16 × 3 48ன்னு எழுத முடியும். இது என்னப்பா பண்ணலாம்? நமக்கு அதிகமாக தெரியலனா கூட 4 டேபிள்ஸ் அடிச்சு பார்க்கலாமா? அப்போது 2 8 7 28ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 24 × 7 அப்படின்றது நமக்கு கிடைக்காது. இப்போ பாருங்களேன், இது வந்து 3 கியூபோட வேல்யூவு, இங்கே 3 இருக்காது. அப்போ பேஸ் சேமாக தான் நம்ம பவர் ஆட் பண்ணிப்போம் இல்லையா? அப்போ அந்த வித்தின் த ஸ்கொயர் ரூட் நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே என்னப்பா இருக்காரு? இங்கே ஒரு 4 ஸ்கொயர் இருக்கார், இங்கே ஒரு 4 ஸ்கொயர், இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னப்பா 2 ஸ்கொயர், இங்கே எவ்வளோப்பா 3/4 இருக்கார். ஆல்ரெடி நம்ம ஒரு 0.1 வெளில தூக்கி வச்சுருக்கோம், ஒரு பாயிண்ட்டை வந்து வெளில தூக்கி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்கள். 2 4 இருந்தால் வெளில வரும்போது 1 4ஆக மாற போகிறாங்க. 2 2 இருந்தால் வெளில வரும்போது 1 2ஆக மாறுவாங்க. இங்கே 3/4னா எப்படிப்பா மாறுவாங்க? 3/2ஆக மாறுவாங்க. ஓகேங்களா? அப்போது 4 2 8 8 × 9 72. அப்போ தட் இஸ் 7.2 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 0.1 வெளில தூக்கி வச்சுருக்கோங்க. கூட மென்ஷன் கூட பண்ணிக்கோங்க. 0.1 இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் கூட பண்ணிக்கோங்க. 2.1 இருந்தார், அதுலேருந்து ஒரு 0.1 தூக்கி வெளில வச்சுருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 72 கிடைக்கிறாரு. அதில் 0.1 நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா 7.2 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போய் கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ இதை எப்படிப்பா எழுதலாம்? நமக்கு என்ன கேட்குறாங்க? தேர்ட் ப்ரொபோர்ஷன். அப்போது b² / a which is equal to cன்னு எடுத்துக்கலாமா? இந்த ஒரே ஃபார்முலா தான் அப்படியே மாற்றி எழுதுகிறோம். சி இந்த பக்கம் நமக்கு தேவை. அப்போ b² / aன்னு கொண்டு வந்துட்டோம். இங்கே b² யாருப்பா இருக்காங்க? 2.4 × 2.4 டிவைட் பை a எவ்வளோப்பா? ஸோ 0.4. ஓகேங்களா? இப்போ ஒரு புள்ளிக்கும் கேன்சல் ஆகிடும் which is equal to c. ஓகேங்களா? ஸோ ஒரு புள்ளிக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 4 4 6 24. இப்போ 6 × 2.4 நீங்கள் பெருக்குங்க. 6 2 12 120, 6 24. அப்போ 144 வருமா? அப்போ சி அப்படின்றது எவ்வளோப்பா வராரு? ஸோ 14.4. ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து நமக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சு போச்சு. அவன் உங்களுக்கு என்ன கொஷின் கேட்குறான்னு பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் இந்த நம்பர் அண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் இந்த நம்பர், அந்த 2 நம்பருக்குள்ளே ரேஷியோ சொல்லுங்கப்பான்னு சொல்கிறான். அதாவது தட் இஸ் 7.2க்கும் 7.2க்கும் 14.4க்கும் சொல்கிறான். இதை நமக்கு பார்த்த உடனே தெரியுதுல்ல, இதோட 2 மடங்கு தானேப்பா இது. ஓகேங்களா? அப்போ இது 1 டைம்ஸ் வருது அப்படின்னா இது 2 டைம்ஸ் வரும். அப்போ 1:2ன்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 1:2 மிக கரெக்டான ஆன்சர். உங்கள் கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறது மட்டுமே ஒரு தனி கொஷின், தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறது மட்டுமே ஒரு தனி கொஷின். அதை கம்பைன் பண்ணி நான் கேட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுப்பா. இப்போ இந்த சம்மு பாருங்களேன். இந்த சம்முக்கு என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்குது அப்படியே தூக்கி எழுதுங்க. 5a - 3b இதனால் டிவைடுன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ டிவைட் பை 4a - 2b which is equal to 2/3 அப்படின்னு சொல்லியிருக்கான். வாட் இஸ் a is to bன்னு தானே உங்களுக்கு கொஷின் கேட்குறான். இப்போ இந்த பக்கம் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா? ஸோ 15a -
9b which is equal to 4 2 8a மைனஸ் இங்கே என்னப்பா 2 2 4bன்னு வரும். கரெக்டாக? அவ்வளோதானே இந்த இடத்துல வரும். இப்போ பாருங்கள், இந்த 8a இந்த பக்கம் வந்தால் 7aவாக மாறும். இந்த 9b அந்த பக்கம் போச்சுன்னா 5bயாக மாறும். ஏன்னா 9bயில் 4b போச்சுன்னா 5b. அப்போ a/b எவ்வளோப்பா? 5/7 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இட்ஸ் வெரி ஈஸி ஒன், ஆனால் டேரக்ட் கொஷின், மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போ பாருங்கள், 2 numbers are in the ratio 5:7. ஃபஸ்ட்டு நம்பர் இஸ் 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த செகண்ட் நம்பர்? ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பரை, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 20ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நம்பரை என்ன பண்ணால் 20 கிடைப்பாங்கன்னு பாருங்கள். இன்ட்டு 4 பண்ணால் தானே 20. இல்லைனா என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர் 5x 7x அப்படின்னு தூக்கி எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ 5x ஃபஸ்ட்டு பார்ட்டு தானே இப்போ சொல்லியிருக்கான். அப்போ 5x அப்படின்றது 20 அப்படின்னா அப்போ x ஈக்குவல் என்ன வரும்? 4. அதாவது இந்த நம்பர் 4ஆல் பெருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இங்கே 4ஆல் பெருக்கிட்டு இங்கே கொண்டு போய் தனி நம்பர்லாம் பெருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே நம்பரால் பெருக்கிறதால தான் அது ரேஷியோ. வாட் இஸ் செகண்ட் நம்பர்னு கேட்குறான். எவ்வளோப்பா? 7. அப்போ ஒரு பார்ட், இது வந்து நம்ம ரேஷியோவில் சொல்லும்போது பார்ட்ஸு எக்ஸு அந்த மாதிரி எப்படினாலும் சொல்லலாம். அப்போ 5 பார்ட் 20னா ஒரு பார்ட் 4. அப்போ 7 பார்ட் எவ்வளோ? 7 × 4 28ன்றது மிக சரியான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய அப்ளிகேஷன் சம்லாம் வரும். ஓகேங்களா? நிறைய ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய அப்ளிகேஷன் சம் வரும். இன்னும் இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் நிறைய அப்ளிகேஷன் சம் வரும். இந்த கிளாஸில் நான் பேசிக்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த கிளாஸில் அந்த காயின் சம்மாக இருக்கட்டும், இல்லை எப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொண்டு போய் எப்படி அப்ளை பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய சம்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், இந்த கொஷின் பாருங்களேன். The ratio of the boys and girls in a group is 7:6 அப்படின்னு சொல்லிட்டான்ப்பா. ஓகே, இப்போ நம்ம 7:6 இப்போ பாய்ஸும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தானேப்பா அவன் சொல்லியிருக்கான். 7/6ன்னு சொல்லிட்டான். இஃப் 4 more boys are joined the group, அதாவது 4 பாய்ஸ் சேர்றாங்க, 3 girls are leave the group, 4 பாய்ஸ் சேர்றாங்க, 3 கேர்ள்ஸ் லீவ் ஆகுறாங்க, the ratio of the boys to girl is 4:3 அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல டேரெக்டாக எடுத்தோடனே 4 பேர் சேர்றாங்களா? அப்போ 7 + 4 11. இந்த பக்கம் 6/3 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டா என் ரேஷியோ என்னவா வந்திருக்கணும்? 4:3 தானே வருதுன்னு சொல்கிறான். ஆனால் அங்கே வருதா? அப்போ அது கிடையாது. அப்போ இந்த 7 கூட ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. இந்த நம்பர் ஒரு வேளை 7ஆகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 கூட 4 போட்டால் 11 பாய்ஸ் கிடைப்பாங்க. அதே மாதிரி 6 கூட 3 கேர்ள்ஸ் வெளில போயிட்டாங்க. அப்போ 6ல் 3 போச்சுன்னா 3. அப்போ நம்ம ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருந்திருக்கணும்? 4:3 தானே இருந்திருக்கணும். அப்போது அந்த இடத்துல வெறும் அந்த எக்ஸுக்கு பதிலாக 1ன்ற வேல்யூ மட்டுமே கிடையாது. அப்போ வேறு யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல நம்பர் கூட பெருக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பர் மேபி 70 இருக்கலாம், 700 இருக்கலாம், இல்லை என்னன்னாலும் இருக்கலாம். மேபி 8ஆல் கூட பெருக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை எப்படி எடுக்கணும்? பாய்ஸும் கேர்ள்ஸும் பாய்ஸ் பை கேர்ள்ஸ் which is equal to 7x பார்ட்டு, இது வந்து 6x பார்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 4 சிறுவர்கள் அதில் சேர்றாங்களாம். அதாவது 4 பாய்ஸில் வந்து ஆட் ஆகுறாங்க, 3 கேர்ள்ஸ் வந்து லீவ் ஆகுறாங்க. அப்போ அந்த ரேஷியோ எப்படிப்பா மாறுதுன்னு சொல்கிறான்? 4:3. ஓகேங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 7 3 21x ப்ளஸ் 4 3 12, 6 4 24x ப்ளஸ் 4 12. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 21x இந்த பக்கம் போச்சுன்னா 3xஆக மாறிடும். இந்த -12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +12. அப்போ ஆல்ரெடி ஒரு 12 இருக்கார். அப்போ 24. அப்போ x ஈக்குவல் எவ்வளோப்பா? 8 அப்படின்றது கிடைக்கும். நம்மளை என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஆரம்பத்தில் குழுவில் உள்ள மொத்த சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கை. இப்போ எவ்வளோப்பா? 7. இது வந்து நம்ம எக்ஸுன்னு தானே எடுத்திருக்கோம். அப்போ எவ்வளோ? 13x இருக்கார். என்ன இருக்கார்? 13x இருக்கார். அப்போ 13 × 8 எவ்வளோப்பா? 104 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஜஸ்ட்டு கொஷினை படிங்க. நீங்கள் கொஷினை படித்த உடனே டேரெக்டாக கொண்டு போய் 7 கூட 4யோ இல்லை 6லேருந்து 3 மைனஸ் பண்ணி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வரல. ஓகேங்களா? நம்ம செக் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஆனால் அப்படி வரல அப்படின்னா அந்த 7 கூட வேறு ஏதோ ஒரு நம்பர் பெருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுன்னு வச்சு கணக்கு போடுங்க. நெக்ஸ்ட் ஒன்ப்பா. இப்போ பாருங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கூட உங்களுக்கு நம்பர் பிரித்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், சம் எக்ஸ் வாஸ் டிவைடட் அமாங் ABCD இந்த ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் டின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சாரி, இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி என்ன சொல்லியிருக்காங்க? 832. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு தான் உங்களை கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த சம்மை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ABCDக்கு ரேஷியோ உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? இங்கே என்னப்பா இருக்காரு? ஸோ 1/3. பி எவ்வளோப்பா? 1/5. சி எவ்வளோப்பா? 1/6.
டி எவ்வளோப்பா 1/9. இப்போ பாருங்கள் இங்கே 9 இருக்குது, 6 இருக்குது, 5 இருக்குது, 3 எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் போன கிளாஸில் நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம், அதை போய் பாருங்கள். அப்போ 9 ஒரு 3 ஸ்கொயர் இருக்காங்களா, ஒரு 2 இருக்காங்களா, ஒரு 5 இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ 2 10 10 × 9 90ன்னு நமக்கு வரும் எல்சிஎம் எடுத்தால். அப்போ இங்கே 90 வரும்னா என்ன பண்ணும், மேலே கீழேயும் 30ஆல் பெருக்கணும். அப்போ ஏவோட ரேஷியோ வந்து 30. கரெக்டாப்பா? இங்கே 90 வரும்னா என்ன பண்ணும், 18 × 5 90. ஓகேங்களா? அப்போ மேலே கீழேயும் நான் 18ஆல் பெருக்கணும். அடுத்து பாருங்கள் இங்கே 6 வருது, அப்போ மேலே கீழே 5ஆல் பெருக்கணும். அப்போ 5 6 90. இங்கே 9 இருக்குது, அப்போ மேலே கீழே நான் 10ஆல் பெருக்கணும். அப்போ உங்கள் ரேஷியோ அப்படின்றது 30:18:15:10ன்றது மிக சரியான ஆன்சர். இது நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம்ப்பா. ஸோ நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஓகேங்களா? அதை அப்படியே வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஈவன் நம்பருக்கு இங்கெல்லாம் 5ஓட மல்டிபிள்ஸ் இருக்குது. ஸோ எதுவும் பண்ண முடியாது, விட்டுருங்க. உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறான், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி. எங்கேப்பா இவர் பி, இது டி. ஓகேங்களா? அது டிஃப்ரென்ஸில் நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி சொல்ல போகிறோம். அப்போ 8 பார்ட் 8x நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம், which is equal to 832. ஓகேங்களா? நமக்கு பார்த்தாலே தெரியுது 8ஓட மல்டிபிள் தான். அப்போ 1 8 8, ஸோ 4 8 32, 104 வந்துச்சா? நம்மளை கொஷின் என்ன கேட்குறான்னு பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸுன்றது யாருப்பா? ஏதோ ஒரு தொகையை தான் நான் 4 பேருக்கும் பிரித்து கொடுக்குறேன். அப்போ என்னோடய தொகைன்றது எப்படி இருக்கும், இந்த 4 பேர் ரேஷியோவும் நான் மொத்தமாக என்ன கூட்டுறனோ அதுதான் என் தொகை. கரெக்டாப்பா? அதுதான் உண்மை இந்த இடத்துல. இப்போ பாருங்கள் 30 40 50 60 70 73 வரப்போகிறாரு. ஓகேங்களா? அப்போது 104 73 × 104 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் 100ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 7300 கிடைக்குமா? ஓகேங்களா? 7000. அடுத்து 4ஆல் பெருக்குங்க, 4 3 12 மீதி 1 4 28 1, ஸோ 29 2 9 5 7. அப்போ 7592 எங்கேப்பா இருக்காங்க? ஆப்ஷன் ஏன்ற ஒரு மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இப்போ பாருங்கள், இஃப் எ சம் 1180 இஸ் டிவைடட் அமாங் ஏபிசி. ஓகேங்களா? ஏதோ ஒரு 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்கப்பா. 2 டைம்ஸ் ஆஃப் ஏ, 5 டைம்ஸ் ஆஃப் பி, 7 டைம்ஸ் ஆஃப் சி ஷேர் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே அவங்க கொடுத்த வாசகத்தை அப்படியே எழுதுங்க. 2 டைம்ஸ் ஆஃப் ஏ, 5 டைம்ஸ் ஆஃப் பி, 7 டைம்ஸ் ஆஃப் சி ஈக்குவலாக தானே இப்போ எழுதியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்தால் நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். இந்த நம்பரை விட்டுட்டு ரிமைனிங் 2 பெருக்கி எழுதுங்கப்பான்னு சொல்லிட்டேன். ஸோ 7 35 தான் ஏக்கு, பிக்கு என்னப்பா ஸோ 14, சிக்கு என்னப்பா இதை விட்டுட்டு இதை 2 பெருக்கி எழுதுங்க, 2 10. இது ஏதாவது திரும்ப கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இதுதான் A:B:Cயோட ரேஷியோ. ஓகேவாப்பா? அவ்வளோதான். உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அதாவது மொத்த அமௌண்ட் கொடுத்துட்டான், டோட்டல் கொடுத்துட்டான். அந்த இடத்துல சியோட ஷேர் என்னப்பா, அதாவது இந்த 10ன்றது என்னன்னு தான் கொஸ்டின் கேட்குறான், வேறு எதுவுமே கிடையாது. கரெக்டாக? மொத்தத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், 30 40 50 59 வராரு. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். டோட்டல் 59, 30 40 50 59. இதில் உங்களுக்கு என்ன தேவை, 35 தான் தேவை. இதை இங்கே போட்டுக்கோங்க. இது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் பாருங்கள். டோட்டல் எனக்கு 59, அந்த 59ல் 35 எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறேன். இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ட்டு அந்த 1180 போட்டால் நமக்கு ஆன்சர் வரும். இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 59 பார்ட் அப்படின்றது 1180. இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கே வந்துடுங்க. எனக்கு தேவையானது 35 பார்ட். இதுக்கு பேர் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த நம்பரை இங்கே பெருக்க போகிறேன், இந்த நம்பரை இங்கே பெருக்க போகிறேன். எனக்கு என்ன கிடக்கும் இந்த இடத்துல, அப்போ 35 × 1180. இங்கே அதானே பெருக்கல்ல தானே இருக்குது, 35 × 1180. அப்போ இந்த ஒரு பக்கத்தில் x × 59ன்னு இருக்கும். எனக்கு எக்ஸு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 59 கீழே கொண்டு வந்துடலாமா? இப்போ இப்படி தான் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது பண்ணுவாங்கப்பா. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மொத்தம் இருக்கிறது 59 தான் 1180. 1180னா 35 என்ன அப்படின்னா எக்ஸு. இப்படி ஒரு கிராஸ் மல்டிப்ளை, இப்படி ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 35 1180 ப்ராடக்ட்டில் இருக்க போகிறாங்க, 59 கீழே வந்துட போகிறாரு. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை தான் நான் டேரெக்டாக எழுதுனேன். இப்போ கேன்சல் பண்ணி பாருங்களேன். 59 59 2 59 108. கரெக்டாப்பா? இது நீங்கள் உள்ளே போய் பிறகுன்னு என்ன வரும், 2 × 35 70. அப்போ 700ன்றது மிக சரியான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 700. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இப்போ அடுத்த ஒரு சம்ம கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் ஷாப் ஹேஸ் டென்னிஸ் பால் 3 கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு 3 கலரில் எனக்கு டென்னிஸ் பால் இருக்குது. கலரை பார்த்துக்கோங்க, ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டுப்பா. த நம்பர் ஆஃப் ஒயிட் பால் இஸ்
நல்லா இதுதான்ப்பா ரேஷியோ ப்ரொப்போர்ஷனாக நம்ம யூஸ் பண்ணுற மிகப்பெரிய பார்ட் ஏரியாவும் இது தான். அதனால் இது நல்லா கரெக்டாக லிசன் பண்ணிக்கோங்க எப்படி எழுதணுன்றத. நம்பர் ஆஃப் ஒயிட் பால் இஸ் 60% மோர் தென் ரெட் பால் அப்படின்னு சொல்கிறாங்களா. முதல்ல இந்த பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன தெரியுமாப்பா, டிவைட் பை 100. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், 60/100பா. இதை நம்ம அடிச்சு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 3/5ன்னு வரும். ஏன்னா 3 × 20 60, 5 × 60 5 × 20 100. ஓகேங்களா. என்ன இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த 5 வந்து 100% இருக்கும். அதில் அந்த 3ன்றது பார்த்தீங்கன்னா 60%. இப்போ பாருங்களேன், 5 வந்து ஒரு 1 ஒன்றா பிரித்தோன்னா ஒரு 5 ஒன்றா பிரிக்கலாம். ஓகேங்களா. அதில் 1ன்னா 20 பார்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படி தானே அடிக்கிறோம். இதை நம்ம 5 போட்டு அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும், 20 பார்ட்ஸாக தானே அடியும். அப்போ அந்த ஒரு பார்ட்ஸ்குள்ளேயும் 20 இருக்காருன்னு அர்த்தம். கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3/5 கிடைக்கும். அந்த கீழே இருக்கிறது 100 பார்ட்ஸு, மேலே இருக்கிறது 60 பார்ட்ஸு. ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு தான்ப்பா நீங்கள் எல்லா ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. இது தெரியாமல் இதில் குழம்பவே கூடாது. அப்போ பாருங்கள், ஒயிட் பால் இஸ் 60% மோர் தென் ரெட் பால் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா. இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள், ஒயிட் பால் எப்படி இருக்க போகிறாரு அப்படின்னா ரெட் பாலை விட 60% அதிகம்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ ஒரு வேளை ரெட் பால் வந்து 100ன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் பாலை விட 60% அதிகம். அப்போ ரெட் பால் வந்து 100 அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ யார் எழுத போகிறோம், ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் எழுத போகிறோம். ஒரு வேளை இப்போ ரெட்டு வந்து 100. ஓகேங்களா. 100ன்னா யாருப்பா, 5 பார்ட்டு, 5ஆக இருக்கார் அப்படின்னா 60% மோர் தென் சொல்லியிருக்கான். அப்போ 5 கூட அந்த 60% கூட்டினா என்ன வரும், 5 + 3 8 அப்படின்றது தான் ஒயிட் பால். கரெக்டாக எழுதணும், மாற்றி எழுதிங்கன்னா தப்பு. ஓகேங்களா. இதே மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5ன்றது 100 பார்ட்ஸு, 3ன்றது 60 பார்ட்ஸு. அப்போ ரெட் பால் எப்படி இருக்கார் அப்படின்னு ஒயிட் பால், ரெட் பால் வந்து அந்த 100% அப்படியே இருக்க போகிறாரு. ஆனால் அந்த ஒயிட் பால் அப்படின்றவர் 60% மோர் தென் ரெட் பால். அப்போ ரெட் பால் 5னா ஒயிட் பால் அதில் 60% அதிகமாக இருப்பார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் 12.5. இந்த ரேஷியோ வந்து நீங்கள் நம்ம பர்சன்டேஜ் படிச்சிருந்தோன்னா இதெல்லாம் ஒரு ரேஷியோவே கிடையாது, ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், பர்சன்டேஜ்னால் டிவைட் பை 100ன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு புள்ளி இருக்கு இல்லையாப்பா, அதுக்கு ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இது 125ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ எனக்கு தெரிஞ்சதால நான் டேரெக்டாக சொல்கிறேன், இல்லைனா நம்ம ஒவ்வொன்றா அடித்து போடலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 × 25 எவ்வளோப்பா, 125. அப்போ இது 4 × 25, அப்போ 0 அப்படியே இறங்கும். 4 5 5 8 5 40. அப்போ இதோட ரேஷியோ அந்த 12.5%க்கு ஈக்குவலண்ட்டான ரேஷியோ அப்படின்றது 8. அதாவது இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் மீனிங் பார்த்துக்கோங்க. 12% என்னப்பா, டிவைட் பை 100. அதாவது தட் இஸ் இந்த 100% அப்படின்றது 8ஆக இருந்துச்சுன்னா அதில் 12.5% அப்படின்றது 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். த நம்பர் ஆஃப் க்ரீன் பால் இஸ் 12.5% லெஸ் தென் நம்பர் ஆஃப் ஒயிட் பால் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், லெஸ் தென் எது கூட கம்பேர் பண்ணுறான்னு பாருங்கள். அவரை தூக்கி ஃபஸ்ட்டு எழுதுங்க. அப்போ ஒயிட் பால் 100ஆக இருந்தார் அப்படின்னா ஃப்ரம் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நம்ம எழுத போகிறது ஒயிட்டும் க்ரீனும் எழுத போகிறோம். கரெக்டாப்பா. இப்போ அவன் என்ன சொல்கிறான், லெஸ் தென் நம்பர் ஆஃப் ஒயிட் பால். அப்போ ஒயிட் பால்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ ஒயிட் பால் 100னா யாருப்பா, 8. அப்போ ஒயிட் பால் 8ஆக இருந்தார் அப்படின்னா க்ரீன் பால் அப்படின்றது 12.5% லெஸ் தென். அப்போ 8ல் 1 போனால் அது இதுதானே 12.5%. இது 100. அப்போ 8ல் 1 போச்சுன்னா 7ன்றது தான் இந்த க்ரீன் பால். ஓகேங்களா. இவ்வளோ தான்ப்பா ரேஷியோ ப்ரொப்போர்ஷன். நம்ம கற்றுக்கிற நோக்கமே இந்த மாதிரி ரேஷியோவை தூக்கி எழுதுறது தான். ஏன்னா இதை வச்சு தான் நான் மற்ற டாப்பிக்கில் எல்லாமே சொல்லி கொடுப்பேன். அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. இப்போ பாருங்கள், ரெட்டு ஒயிட்டு ஒரு ரேஷியோ, ஒயிட்டு க்ரீனு ஒரு ரேஷியோ. இப்போ ஒயிட்டு 2 இடத்துலையுமே சேமாக தானே இருக்குது. இங்கேயும் 8 இங்கேயும் 8. அப்போ நம்ம டேரெக்டாகவே எழுதிக்கலாமா? எப்படி எழுதலாம், ரெட்டு ஒயிட்டு க்ரீனு 5:8:7. அவ்வளோதான். இப்போ நம்மளை என்ன கொஷின் கேட்குறான்னு பாருங்கள். மொத்த பந்துக்கள் 120 என்றால், மொத்த பந்துக்கள் 120 என்றால் பச்சை பந்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா. மொத்தம் எவ்வளோ, 8 7 5 5 5 20. அப்போ 20 பார்ட்ஸ் அப்படின்றது 120 அப்படின்னா பச்சை எவ்வளோப்பா, க்ரீன் எவ்வளோப்பா, 7. இதை நம்ம அடிச்சு போட நமக்கு என்ன கிடைக்கும், 6 × 20 120ன்னு சொல்லுவோமா. அப்போது 1 பார்ட் அப்படின்றது 6 அப்படின்னா 7 பார்ட் எவ்வளோப்பா, 2 பக்கமும் நம்ம 7ஆல் பெருக்க போகிறோம். அவ்வளோதானே. அப்போ இந்த பக்கம் 7ஆல் பெருக்குங்க, இந்த பக்கம் 7ஆல் பெருக்குங்க. அப்போ 7 பார்ட் which is equal to 42. ஆப்ஷன் டி வந்து மிக சரியான ஆன்சர். இப்போ இந்த சேம் டைப்பில் கொஷின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்கான். அந்த டைமில் ரேஷியோ என்னப்பான்னு கேட்டிருந்தான், இங்கே டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்கான்.
ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 0.6. இதை ஹோம் ஒர்க்காக வச்சுக்கோங்க. தெரியாதவங்க டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அடுத்து இந்த கொஷின் வச்சுக்கோங்கப்பா. இந்த ரேஷியோ பிட்வீன் டூ நம்பர் இஸ் ஏபி அப்படின்றது 5:8. ஓகேங்களா? A/B எவ்வளோப்பா சொல்லியிருக்கான்? 5:8 அப்படின்னு சொல்கிறான். இதில் 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 5x 8xன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்போதுமே 5 ஒரு வேல்யூ ஆட் பண்ணும்போது இப்படி வருது, இல்லை எக்ஸ் ஆட் பண்ணும்போது இப்படி வருதுன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் 5x 8xன்னு வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் 5 ஆட் பண்ணுறீங்க, இது கூடயும் போய் 5 ஆட் பண்ணுறீங்க. இந்த ரேஷியோ பிகேம்ஸ் 2:3 அப்படின்னு சொல்லிட்டான். இந்த சேம் சம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 65. அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஏபி மொத்த மதிப்பு என்னப்பான்னு கேட்டிருக்கான். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைப்பாருப்பா. அதை கொண்டு போய் ஏபின்னா என்னது? 8 5 13x. ஓகேங்களா? அப்போ 13x என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஆன்சர் 65. வராதவங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்டு கிளியர் பண்ணுறேன். சரி, வெரி ஈஸி ஒன். இந்த மாடல் சால்வ் பண்ணிட்டோம், ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். இந்த சம் பாருங்களாப்பா. A certain sum divided among ABCD அப்படின்னு சொல்லியாச்சு. 4:12 30:45. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஷேர் ஆஃப் A/D. இதே மாடல் ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாடல் யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். தெரியாதவங்க டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. ஏன்னா நான் சேம் மாடல்ன்றதால தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணுன்றதுக்காக தான் இதே மாதிரி சம்மை திரும்ப திரும்ப எடுக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் ஏ. தெரியாதவங்க டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா. அந்த 3 சம் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த ஹோம்ஒர்க் சம்மை போட்டுட்டு டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனா உங்கள் ஆன்சர் சரியாக வந்துச்சுன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணிடுறோம். ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கப்பா. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் இன்னும் நிறைய அப்ளிகேஷன் சம்லாம், இந்த காயின், ஓகேங்களா, அந்த காசு பற்றிலாம் கொஷின் கேட்குறது, அது மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொஷின் கேட்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.